மறைவை வீட்டிலிருந்தே பார்த்து வடிவேலு அழுதிருக்கலாம் என விஜயகாந்தின் நினைவேந்தல் கூட்டத்தில் நடிகர் சரத்குமார் பேசியுள்ளார். வடிவேலு ஏன் வரவில்லை என்று பலர் கேள்வி எழுப்புகின்றனர். வடிவேலு நிச்சயம் அழுதிருப்பார். அவரும் மனிதர் தானே, வந்தால் ஏதாவது சொல்வார்களோ என நினைத்து வராமல் இருந்திருக்கலாம். மறப்போம் மன்னிப்போம் என்று குணம் படைத்தவர் விஜயகாந்த் என்று தெரிவித்துள்ளார். குவாலிட்டிஸ். அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது நல்லா தெரியும். எல்லாரும் சொல்கிறது தான், கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும். அப்படி குணம் படைத்தவர் தான் அவர். எதையுமே மறந்துடுவார், கோபப்படுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த கேட்டும் என்ன, அடுத்த வேலை என்ன, இதை தான் பார்ப்பார் ஒழிய இவங்க ஏதாச்சும் பண்ணணும் இந்த மாதிரி பேசிட்டான்னு நினைச்சதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நினைச்சிருக்க மாட்டேன். நினைக்கிற குணம் அவரிடம் கிடையாது. அதனால தான் நான் வந்து சொன்னேன், வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன். வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். ஹியூமன் பீங் தானே, வர முடியலே நினைச்சிருப்பார். வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா நினைச்சிருக்கலாம். அதனால் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக அழுதிருப்பான்னு நான் சொன்னேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய குடும்பம். நாசர் சொன்ன மாதிரி கோழி கட்சிலாம் ஒன்று சேர்த்து அரவணைத்து கொண்டு சென்றது போல இந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது. இன்றைக்கும் நடத்துகிறாங்க. இங்கே அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி நினைவேந்தல் நம் வாழ்நாளில் நாம் கலந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்காத ஒரு தருணம் என்று சொல்ல வேண்டும். அனைவருக்கும் ஒரு மாபெரும் இழப்பு. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தின் இழப்பு என்று நான் சொல்லுவேன். 1990ஆம் ஆண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நான் சந்தித்தேன். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் அவரை பற்றி இங்கே என்னுடைய நோடிகள் அவருடன் பழகியவர்கள் இருக்கிறார்கள். ராதா ரவி, சந்திரசேகர், தியாகு, பலர் இருக்காங்க. அவருக்கு நிறைய தெரியும். 1990ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்த போது நண்பன் சோத்ராஜ் உட்காந்துருக்காங்க. என்னை விஜயகாந்த் அவரிடம் அழைத்து சென்றார். அவங்க புரட்சி படம் எடுத்துருந்தாங்க. போனோன்னே செல்வமணி தான் படம் இயக்குனர் ராவுத்தர் இருந்தாங்க. கதை பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வில்லன் தெரிவித்தாங்க. வாழ்க்கையில் அவர் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்றாலும் வில்லனாக வந்து பிறகு கதாநாயகம் என்ற பல வாய்ப்புகள் இங்கே பலருக்கு உண்டு. அந்த விதத்தில் போனேன். செல்வமணி ராவுத்தர் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் பார்த்தேன். டேரக்டர் பார்த்துக்கன்னு சொன்னார். பேசிட்டு இருக்கும்போது அவங்களா பேசிட்டு கால்படம் கேட்கும்போது ஒரு மீசி எடுத்து எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் 2 நிமிஷம் வெளியே போய் ரோனிலாஜி போனேன். மீசி எடுத்து இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன். அந்த மீசி எடுத்த நாளில் சந்தித்தேன். மீசி எடுத்த பிறகு அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது நினச்சி நான் சைக்கிள் ஆஃப் லைஃப், அங்கே ஒரு அறிமுகம், அவரை சந்திக்கிற வாய்ப்பு. என்று அதே முகத்தோடு நான் வந்து பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் வெளிநாட்டில் இருந்தேன். வர இயலாத ஒரு தூரம் அந்த பிறகு ஒரு மரியாதை தான் செலுத்த முடிந்தது. அவருடன் அந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஆனால் நடிகர் சங்கம் வந்து இந்த நினைவேந்தல் மூலமாக இந்த மாமனிதர், நல்ல ஒரு உள்ளம் படைத்த, வல்லல் குணம் படைத்த அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனசுக்கும் ஒரு பக்கம் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இறந்துவிட்ட சூழ்நிலையிலும் நாம் இன்று சில விஷயத்தை நம்ம கொண்டாடும். எதை கொண்டாடணும்னா அவருடைய குணம், வளர்கின்ற விதம், வள்ளல் குணம், அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு இதை பற்றி நான் சாஸ்திரம் சொல்லும்போது 3 நிமிஷத்தை பேசுகிறேன்னு சொன்னார். 3 நிமிஷத்தை பேசுறது கிடையாது, 3 ஜென்ரேஷன் பேசலாம் அவரை பற்றி. ஏன்னா உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஒரு சில அவர் பழகிய நாட்களை நடந்த நினைவேந்தல். நான் குழந்தை படத்தை நடிச்சிட்டு போது செல்வமணி இருக்காங்க. இறுதி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துருந்தாங்க. அந்த காட்சி எனக்கு அடிபடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை பற்றி சொன்னது போல தான். என்ன சார் போட்டு நான் வந்து கேப்டன் போட்டு அடிக்கடி நடிச்சிருக்கேன். ஒரு வில்லன் வந்து ஒரு கதாநாயகன் வந்து நடிக்கணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது விஜயகாந்த் சார் கூப்பிட்டேன். சார் சொல்லுறது சரிங்க, கரெக்டாக இருக்கணும். நினச்சி பார்க்கும்போது நார்மலாக என்ன நடக்குன்னா, என்ன இவர் வந்து போட்டு அடிக்கலாம் அடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க நார்மலாக. ஆனால் இவர் என்ன, அவர் என்ன போட்டு அடிக்கும்போது தான் நான் அவர் திரும்பி அடிக்கும்போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்ன பட்சம் விஜயகாந்த். அந்த சீன் எடுக்கும்போது அடிபட்டுச்சு. 3 நாள் ஓய்வு எடுக்க சொன்னாங்க. செல்வமணி இருக்காரு. ஆனால் அவர் பரவாயில்ல 3 நாள் 4 நாள் சரத் வந்து நடிச்சு கொடுத்துன்னு சொன்னாங்க. நான் அவரே போய்ட்டு கார்டு சஜெஷன் போட்டு படப்பிடிப்பு வந்து அவருக்கு ஏன் நல்லா பண்ணுறீங்க, அந்த 3 நாள் வேண்டாம் கடிந்து கொண்டார். அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்து கூப்பிட்டு சொன்னார், சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர், அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் சொன்ன பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகம் இருக்க முடியும். ஓப்பனாக சொல்லணும் அவசியம் கிடையாது சொல்கிறார். அதே போல மன்சூரிகான் இருக்காங்க. கேப்டன் பிரபாகர் முடிஞ்சு சொல்கிறார், இந்த மன்சூரிகான் தான் முதல் பேர் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன் தான் புரட்சி கலைஞர். இந்த கேப்டன் பிரபாகர் நடிக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து பாலச்சந்திர நடிக்கும் போது கழுத்தாடிப்பட்டு 6 மாதம் பெட்டில் இருந்தேன். கேப்டன் பிரபாகர் நடிச்சு முடிச்சு போனேன். ஆனால் ஒன்றும் படப்பிடிப்பு பேலன்ஸ் இருந்துச்சு, நடிக்க முடியாத ஒரு சூழல். அப்போ செல்வமணிலாம் கூட என்ன பண்ணுறது டிக்கெட் கொடுத்த காலகட்டம். நான் கேப்டன் பிரபாகர் மிக பிரமாண்டமான படம். எனக்காக காத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் வந்து குணமாகி திரும்பிய பிறகு காட்சி எடுக்கப்படும். அதன் பிறகு தான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமனிதர் தான். அந்த படத்தை நான் கழுத்தடிப்பட்டு நல்லா நடக்கக்கூடாது, செட்டில் இருந்து பார்த்து நடிக்கணும், சார் திருப்பி வந்தால் திருப்பி அடிப்படும் அப்படின்னு சொல்லி கூட இந்த கேரக்டர் விஜயகாந்த் பல காலகட்டம் 2000 பயணிச்சிருக்கேன். ஒரு தலைவராக நான் பொதுச் செயலாளராக 2006 வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் வேறு விஷயம். ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவர்கள் அடுத்து கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒருங்கிணைப்பது என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல். ஃபோன் போடணும், நேராக போய் பார்க்கணும், வர சொல்லணும், அவங்க படப்பிடிப்பாங்க. நான் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் ஆணையிட்டார், நாங்கள் செயல்பட்டோம். அந்த நாட்கள், அந்த 6 ஆண்டுகள் அவருடைய நிர்வாகத்திறனை நான் பார்த்துருக்கேன். அவருடைய அன்பு, பாசம், பரிவு, என்றைக்குமே ஒரு மரியாதை, இந்த மரியாதை உள்ள குணம், கோவப்படுவார், அதே சமயத்தில் அரவணைச்சுவார். அந்த விஜயகாந்த் அவர்கள் இல்லை, கேப்டன் அவர்கள் இல்லை, புரட்சி கலைஞர்கள் இல்லை. அவரை வாடி தவிக்கின்ற அனைவரும் நிச்சயமாக இந்த தமிழ் சமுதாயத்தில் காலமுள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி. ஏன்னா வள்ளல்களை நாடு மறப்பதில்லை, வள்ளல்களை தமிழ் சமுதாயம் மறப்பதில்லை, வள்ளல்களை நாம மறக்க மாட்டோம். ஆகவே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை மறக்காமல் அவர் விட்டுச் சென்ற பணிகளை, சமுதாய பணிகளை, சமூக பணிகளை, அவர் நினைத்த செயல்களை அவருடைய குணமடைத்து அவரை போல் நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அவர் பார்த்துக் கொண்டிருப்பான்னு சொல்லி அனைவரும் அவரின் புகழ் பாடுவோம் என்றும் அவர் மனதிலே தாங்கியிருந்தார். நிச்சயமாக நாம், நம் குடும்பம், நம் சமுதாயம், நம் சமூகம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த நினைவேந்தல்
இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல, ஏன்னா பேச என்னால் முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து பல காலகட்டத்தில் உதவிய விஜயகாந்தன் அவர்களை என்று மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன் என்ற மனதில் தாங்கி செயல்படும் என்று கூறி அவர் ஆன்மா என்றும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், நடிகர் சங்கத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழகத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழ் சமூகத்தை ஆசீர்வதிக்கட்டும் என்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.